நாங்கள் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி இயேசு. அன்பான இயேசுவே, இந்த காணொளி மூலமாக நடைபெறுகிற இந்த ஆராதனை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறது. கர்த்தாவே, நீங்கள் இந்த ஆராதனையில் இடைப்படுங்கள் இயேசுவே. விசேஷமாக அந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே ஜெபிக்கின்ற, உடைய வசனத்தை வாசிக்கின்ற, உமது பாடல்களை பாடுகின்ற, விசேஷமாக உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற தாசனூடாக நீங்கள் இடைப்படுங்கள் இயேசுவே. விசேஷமாக இந்த காணொளியின் மூலமாக இந்த ஆராதனையை கண்டு கழிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக அமைய கடவுள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய பிரசன்னமும் உடைய வழிநடத்துதலும் உடைய அபிஷேகமும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். ஏசையா, நீரே என் தேவன். ஏசையா, உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா, நீரே என் தேவன். ஏசையா, உம்மை நம்பியுள்ளேன். கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றே, வறண்ட நீலம் போல் உமக்காய் தவிக்கின்றேன். கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றேன், ஒரு வறண்ட நீலம் போல் உமக்காய் தவிக்கின்றேன். உம்முகம் காணாமல் சோர்ந்து போவேன், உம் குரல் கேளாமல் துவண்டு போவேன். உம்முகம் காணாமல் சோர்ந்து போவேன், உம் குரல் கேளாமல் துவண்டு போவேன். ஏசையா, நீரே என் தேவன். ஏசையா, உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா, நீரே என் தேவன். ஏசையா, உம்மை நம்பியுள்ளேன். நாட்களை நினைத்து பார்க்கின்றேன், உம் செயல்களை எல்லாம் தியானித்து மகிழ்கின்றேன். பூர்வ நாட்களை நினைத்து பார்க்கின்றேன், உம் செயல்களை எல்லாம் தியானித்து மகிழ்கின்றேன்.
உம் கிருபையை நினைத்து துதிக்கின்றேன். உண்மையை எண்ணி உயர்த்துகிறேன். உம் கிருபையை நினைத்து துதிக்கின்றேன். உண்மையை எண்ணி உயர்த்துகிறேன். ஏசையா நீரே என் தேவன். ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா நீரே என் தேவன். ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். விருப்பத்தை அனுதினம் நான் செய்திட எனக்கு போதித்து நடத்திடும் என் தெய்வமே. உமது விருப்பத்தை அனுதினம் நான் செய்திட எனக்கு போதித்து நடத்திடும் என் தெய்வமே. செம்மையான வழிகளிலே உம் நல்ல ஆவியால் நடத்திடுமே. செம்மையான வழிகளிலே உம் நல்ல ஆவியால் நடத்திடுமே. ஏசையா நீரே என் தேவன். ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா நீரே என் தேவன். ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன். உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன். உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். ஏசையா நீரே என் தேவன். ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா நீரே என் தேவன். ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசாயா 40 அதிகாரம் 3-5 வரை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சமூகம் எனக்கு மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் எனக்கு மேலானது, என் உயிரினும் மேலானது.
எனக்கு துணையாயிருப்பதா உன் நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா உன் நிழலில் அகமகிழ்கின்றே. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொள்வேன். தாங்குமையா உமது கரம். கரங்களை உயர்த்தி அவரை பாடும். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். 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 உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று நம்மில் நான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். 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 உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி தினம் அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி தினம் அடைகின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு
உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. உயிரினும் மேலானது, உயிரினும் மேலானது. மத்தேயு 3:1-6 அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டிக்கொண்டு இருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வாரம் நற்செய்தி புத்தகங்களிலிருந்து நமது வாசிப்புக்காக தெரிந்து கொண்ட பகுதியானது மத்தேயு எழுதின நற்செய்தி 3வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 6வது வசனம் வரையிலான பகுதியாகும். மேலும் இந்த பகுதியிலே நாம் யோவான் ஸ்நானகன் என்ற மனிதனை பற்றி வாசிக்கிறோம். நான் யோவான் ஸ்நானகன் என்று கூறும்போது இன்று நாம் பார்ப்பது போல ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது ஜான் த பேப்டிஸ்ட். ஆகவே பேப்டிஸ்ட் திருச்சபை பிரிவை குறித்தோ அல்லது அதில் இருக்கிற ஒரு அங்கத்தவரை குறித்தோ அல்ல என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பேப்டிஸ்ட் மதப்பிரிவானது அந்த நாட்களிலே இருக்கவில்லை. இருப்பினும் அவர்கள் இன்று தங்களை பேப்டிஸ்ட் சபை பிரிவென்று அழைப்பதற்கான பின்னணியை யோவான் ஸ்நானகனுடைய ஊழியமாகிய மனம் திரும்புதற்கு ஏதுவாகவும் மேசியாவின் வருகைக்கு நேராகவும் மக்களை அழைக்கும் மற்றும் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் ஊழிய முறைமையின் செல்வாக்கை இந்த மத பிரிவினர் பெற்றிருந்தாலும் இன்றைய நாட்களில் காணப்படும் பேப்டிஸ்ட் சபை பிரிவு அந்த நாட்களிலே காணப்படவில்லை. இந்த பகுதியிலே நாம் இங்கே பார்ப்பது போல அது யோவானுடைய ஊழியத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்பட்டது. மனம் திரும்பி மேசியாவின் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்ட மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதை யோவான் ஸ்நானகன் செய்து வந்தார். ஆகவே அவரை ஞானஸ்நானம் கொடுக்கும் யோவான் அல்லது யோவான் ஸ்நானகன் என்று அழைப்பது தான் நல்லது. இயேசு பிறந்த அதே காலகட்டத்தில் தான் இவரும் பிறந்தார். எப்படி இருந்தாலும் நாம் இந்த அனைத்து காரியங்களையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். யோவானின் முன்மாதிரியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 4 முக்கியமான விஷயங்களையும் அது நம் வாழ்வில் எதை குறிக்கின்றது என்பதையும் நாம் இந்த பகுதியிலே பார்க்க போகின்றோம். குறிப்பாக இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தில் நாம் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சாட்சி கூற வேண்டும் மற்றும் அவர்கள் முன்பாக ஒரு சாட்சியாக நாம் வாழ வேண்டும். ஆகவே யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பதை இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் இருந்து பிரசங்கித்து அவர் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். நீங்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உண்மையிலே இது ஒரு சுருக்கமான செய்தியாக காணப்படுகிறது. அவர் இதை பற்றி இன்னும் விரிவாக சொல்லியிருந்திருப்பார். அவர் இந்த வாக்கியத்தை விட நீண்ட நேரம் பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு வாக்கியம் அவருடைய முழு செய்தியின் சாரத்தை குறிக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதாவது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு யோவான் ஸ்நானகனுடைய செய்தியின் சாரம் என்ன என்பதை நாம் ஒரு வாக்கியத்தில்
சுருக்கி கூற முயற்சிப்போமானால் அது வேறொன்றும் கிடையாது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதாகும். அவருடைய செய்தியானது மிகவும் வல்லமையான ஒரு செய்தியாக காணப்படுகிறது. அது மிகப்பெரிய அர்த்தத்தை தன் அகத்தை கொண்டு அடக்கி இருக்கிறது. இந்த செய்தி எதை குறிக்கிறது என்பதை இந்த பகுதி கூடாக முழுமையாக நாம் பார்க்க போகின்றோம். ஆனாலும் நான் மிக சுருக்கமாக காண்பித்து கொடுக்க விரும்புகிற காரியம் இதுதான். யோவானுடைய வாழ்க்கை கூடாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், அவருடைய செய்தியானது மிக எளிமையான செய்தியாக காணப்பட்டது. அது எளிமையாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் மிக ஆழமான கருத்துள்ள ஒரு செய்தியாக காணப்பட்டது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது ஒரு பயனற்ற செய்தி கிடையாது. மாறாக அது மிக ஆழமான வல்லமையான ஒரு செய்தியை தன்னகத்தை அது கொண்டிருந்தது. அவருடைய செய்தியானது மிக எளிமையானதாகவும் ஆழமானதாகவும் தெளிவானதாகவும் வல்லமையானதாகவும் காணப்பட்டது. இதுவே எனது செய்தியின் முதல் குறிப்பு. பாருங்கள், 3வது வசனத்தில் நாம் பார்ப்பது போல அவருடைய பிரதான அழைப்பு என்னவென்றால் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருப்பதுதான். அவன் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருப்பான். கர்த்தருக்கு அவன் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக இருப்பான். அவருக்கு முன்பாக சென்று பாதைகளை செவ்வை செய்பவனாக இருப்பான் என்று அவனை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. எனவே அவரது செய்தியானது மிக எளிமையானது. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்றுதான் அவர் பிரசங்கித்து வந்தார். அவருடைய நோக்கமானது மிக தெளிவாக இருந்தது. யோவானை குறித்ததான 2 முக்கியமான விஷயங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அவருடைய நோக்கத்தை குறித்து இன்னும் ஒரு நிமிடத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன் அவருடைய செய்தி எவ்வளவு எளிமையானதும் ஆழமானதுமாக காணப்படுகிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். நாமும் மக்களுடன் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது முடிந்த வரை எளிமையாகவும் தெளிவாகவும் அதை பகிர்ந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதான மற்றும் வல்லமையான ஒரு தாக்கத்தை நாம் கொடுக்கும் செய்திக்கூடாக ஏற்படுத்த முடியும். நாம் இப்போது யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை பற்றி சற்று பேசுவோம். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. முதலாவது மனம் திரும்புதல் என்ற வார்த்தையானது யூட்டர்ன் எடுப்பதை அர்த்தப்படுத்துகிறது. அதாவது நாங்கள் எந்த திசையில் செல்கிறோமோ அந்த திசையிலிருந்து திரும்பி அதற்கு நேர் எதிரான திசையில் செல்வதை தான் இது குறிக்கிறது. எனவே மனம் திரும்புதல் என்பது பாவத்தை அறிக்கை செய்து மனத்தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு நாம் தவறான பாதையில் செல்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்வதும், நாம் கர்த்தரிடத்துக்கு மறுபடியுமாக திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தையும் நமக்கு வலியுறுத்தும் ஒன்றாக இந்த மனம் திரும்புதல் காணப்படுகிறது. ஆகவே கர்த்தர் பக்கமாக திரும்புவதற்கான முதல் படி என்னவென்றால், நாம் நடந்து கொண்டிருக்கும் திசையிலிருந்து அல்லது நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அந்த பாவத்திலிருந்து திரும்புவதாகும். எனவே மனம் திரும்புதல் என்பது ஒரு முழுமையான மாற்றப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. ஏதாவது ஒன்றிலிருந்து விலகி யாராவது ஒருவர் பக்கமாக திரும்புவதை இது குறிக்கிறது. நாம் பாவத்திலிருந்து விலகி தேவனை நோக்கி திரும்புகிறோம். மனம் திரும்புங்கள் என்ற செய்தியானது யோவானுடைய செய்தியின் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றும் மனம் திரும்புவதற்கு உந்துதல் பெற வேண்டும் என்றும் யோவான் கூற காரணம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதால். முழு உலகமும் அந்த சொந்த பூமிக்குரிய சக்திகள் மற்றும் இயக்கவியல் என்பதன் கீழ் இயங்குகிறது. ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு சொந்தமானது அல்லாத ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசினார். அது அவரது வருகையுடன், அதாவது உலகில் அவருடைய பிறப்புடன் வரும் ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய ராஜ்யம் நமது இந்த உலக தலத்துக்குள் நுழைகிறது. இந்த உலக தலமானது வீழ்ச்சி அடைந்த சிதைந்து போன நிலையில் இருக்கிறது என்பதை நாம் யாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யமோ சமீபித்திருக்கிறது. இயேசுவின் இறுதி வருகைக்காக நாம் காத்திருக்கும் இக்காலகட்டத்தில் கூட பரலோக ராஜ்யத்தின் வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். காரணம், அவர் வந்து உலகை நீதியுடன் நியாயம் தீர்ப்பார், கண்ணீர் யாவையும் துடைப்பார், சாபத்தை முழுமையாக நீக்கி போடுவார், ஒரு புதிய வானத்தை புதிய பூமியை அவர் உருவாக்குவார். நாம் தேவனுடைய பக்கமாக திரும்பும் போது அவருடைய ராஜ்யம் நம் பக்கம் திரும்பும்.
இந்த யதார்த்தத்தை நம்மால் நம் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். இந்த செய்தியில் காணப்படும் அழகு இதுதான். இந்த செய்தியானது மிக வல்லமையுள்ள ஒரு செய்தியாக காணப்படுகிறது. அதாவது நாம் விட வேண்டியதை விட்டுவிட்டு யார் பக்கமாக திரும்ப வேண்டுமோ அவர் பக்கமாக நாம் திரும்ப வேண்டும். நாம் யார் பக்கமாக திரும்புகிறோமோ அவர் மிக மிக நல்லவர், அவர் பரிசுத்தமானவர். அவருடைய வல்லமையும் ஆசீர்வாதமும் நாம் நம் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவர். நமக்கு நித்திய ஜீவன் என்கிற பரிசையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அளிக்கிற நல்ல தேவன். நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட அவருடைய கொடைகளோடு அவருடைய கிருபையோடு நாம் நம்முடைய பாவத்திலிருந்து திரும்பும் போது அளவற்ற அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. இதுவே யோவானுடைய செய்தியின் சாராம்சமாக இருந்தது. அது வல்லமையான எளிமையான ஒரு செய்தி. மேலும் தான் யார், தான் இந்த உலகில் இருப்பதன் நோக்கம் என்ன என்பதை பற்றி யோவான் மிக தெளிவாக அறிந்திருந்தார். மற்றவர்கள் இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் அளவுக்கு நமது செய்தியும் இவ்வாறான விதத்தில் மிக எளிமையானதாக வல்லமையுள்ளதாக இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிப்பவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக தம்முடைய குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே நம்முடைய செய்தி இதுதான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அவர் மரித்தெழுந்து உயிர் தெளிந்தார். அவரை விசுவாசித்து பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது அவருடைய இரட்சிப்பை பெற முடியும் என்பதுதான் நம்முடைய செய்தி. இது மிகவும் எளிமையான செய்தி, ஆனால் இது சக்தி வாய்ந்த வல்லமையுள்ள ஆழமான ஒரு தேவ செய்தியாக காணப்படுது. இதை நாம் யோவானிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். யோவான் தனது நோக்கத்திலும் தனது ஊழிய பணியிலும் மிக கருத்தாக தெளிவாக அவர் இருந்தார். அதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் இன்னும் இந்த பூமியில் இருப்பதற்கான நோக்கம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் அவருடைய சாட்சிகளாக இருப்பதற்காகவே. நாம் மக்களை இயேசுவை நோக்கி வழிநடத்த வேண்டும். மக்களை நம்மை நோக்கி திருப்பாமல் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக அவர்களை நம் திசை திருப்ப வழி நடத்த வேண்டும். அதுதான் அவருக்கு சாட்சியாக வாழும் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் வாழ்க்கையே சாட்சியுள்ள வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக வாழும் வாழ்க்கை என்பது அதுதான். அவரை நம் வாழ்க்கையில பிரதிநிதித்துவப்படுத்துவது. அவர்களின் வாழ்க்கையானது இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் அவருடைய அழகையும் பறைசாற்றும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவருடைய சாட்சிகளாக இருக்க இந்த பூமியிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் செய்தி மிகவும் எளிமையானது, மேலும் அது மிக தெளிவாகவும் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து விட்டது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவர்தான் இந்த உலகத்தின் இரட்சகர். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தங்கள் இருதயத்தில் விசுவாசித்து அவர் கர்த்தர் என்று தங்கள் வாயால் அறிக்கை செய்கிற எவரும் இரட்சிப்பை பெற முடியும் என்பதுதான் நம்முடைய சாட்சி, நம்முடைய செய்தி. நாம் யோவானிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் காரியம் இதுதான். அவருடைய செய்தி மிக எளிமையாக இருந்தது. நம்முடைய செய்தியும் அப்படியாக எளிமையாக இருக்க வேண்டும், அது மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதையே நாம் யோவானிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அத்தோடு நாம் யோவானிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற அடுத்த விஷயம்தான், அவர் மற்றவர்களை விட சற்று வித்தியாசமானவராக இருந்தார். 4வது வசனம் இப்படி சொல்லுது, அதாவது யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தார். அவர் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் ஆகாரமாய் கொண்டார். இது விசித்திரமான ஒரு காரியம். யோவான் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்தார். மேலும் இவை அனைத்திற்கும் நாம் பல காரணங்களை சுட்டி காட்டலாம். ஆனாலும் யோவானின் வாழ்க்கை முறை மற்ற மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை விட மிகவும் முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக காணப்பட்டது. இது மற்றவருடைய வாழ்க்கையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையும். அந்த வித்தியாசமே அவருடைய செல்வாக்குக்கு முக்கிய காரணம். இலங்கையில் இந்த ஐக்கிய சேவைகள் ஊழியம் மற்றும் பல முன்முயற்சிகளை தொடங்கிய லால் சகோதரனை நான் மிகவும் கர்த்தருக்குள் நேசிக்கிறேன். இந்த ஐக்கிய சேவைகள் ஊழியத்தை ஆரம்பித்ததினால் மாத்திரம் கிடையாது. அவர் மிக வித்தியாசமான ஒரு நபர். அவர் வித்தியாசமாக இதை குறித்து சிந்தித்ததினால்தான் இன்றைக்கு நாம் இந்த ஊழியத்தின் பல பரிமாணங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் எப்போதும் பெட்டிக்கு வெளியே சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவர். அவர் எப்போதும் வித்தியாசமான விஷயங்களை செய்யக்கூடியவர்.
அவர் முயற்சித்ததில் அவர் படைப்பாற்றல் மிக்கவர். இந்த வித்தியாசத்தின் நிமித்தமாகவே அவர் ஒரு தனித்துவமான ஒரு வினைத்திறன் மிக்க நபராக இன்றும் விளங்குகிறார். இந்த உலகத்திலே நாம் ஒரு பயனுள்ள சாட்சிகளாக இருக்க வேண்டுமானால் நாமும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும். நாம் விஷயங்களை வித்தியாசமாக செய்ய வேண்டும். நாம் பெட்டிக்கு வெளியே சிந்தித்து ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றல் மிக்க காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காரணம், நாம் ஊழியம் செய்யும் தேவன் படைப்பாற்றல் மிக்க தேவன். அவர் முழு உலகத்தையும் அந்த படைப்பாற்றலுக்கூடாக படைத்தார். அவர் உருவாக்கிய பன்முக தன்மையை பற்றி சிந்தியுங்கள். இந்த உலகத்தில் எத்தனை விசித்திர வினோதமான வித்தியாசமான விஷயங்கள் இருக்கிறது என்பதை பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசம், நபருக்கு நபர் வித்தியாசம். எவ்வளவு வித்தியாசங்கள் அவர்களுக்குள் இருந்தாலும் அவர் எல்லா மனிதனையும் அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்தின்படியும் தான் படைத்தார். இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வித்தியாசமாக விடயமாக காணப்படுது. நாம் ஊழியம் செய்யும் கர்த்தர் ஒரு வியக்கத்தக்க படைப்பாற்றல் கொண்ட தெய்வம். அவர் நம் ஒவ்வொருவரையும் தனித்துவமான விதத்தில் படைத்துள்ளார். நாம் இந்த உலகத்திலே வித்தியாசமானவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கும், பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும், இயேசுவை பின்பற்றுவதற்கும், உலகத்தின் வழிகளில் செல்லாமல் நம் மனதை புதுப்பித்து கொண்டு ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவிற்கொள்வோம். நாம் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் கிடையாது. நாம் கடந்து செல்லும் வாழ்வை வாழும் பரதேசிகளைப் போல இருக்கின்றோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பூமியானது நமது சொந்த வீடு கிடையாது. எனவே நம் வாழ்க்கையும் நம்முடைய நடத்தையும் அணுகுமுறையும் கிரியைகளும் நம்மை சுற்றியுள்ளவர்களை விட மிகவும் வேறுபட்டதாக இருக்க வேண்டும். வித்தியாசமானவர்களாக வாழ வேண்டும். யோவான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததன் பிரதிபலன் என்ன என்பதை பாருங்கள். அது மக்களை பயமுறுத்துகிற ஒரு வாழ்க்கை கிடையாது. உண்மையிலே அவர்கள் அவதானத்தை ஈர்த்த ஒரு வாழ்க்கை. அவர் ஒரு செயல்திறன் மிக்க மனிதனாக மாறுவதற்கு வழிவகுத்தது. ஏனென்றால் 5வது வசனம் சொல்லுகிறது, மக்கள் எருசலேமில் இருந்தும் யூதேயா அனைத்து பகுதியிலிருந்து யோர்தான் முழுவதிலும் இருந்து வந்து அவரிடத்திலே தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு அவர்கள் யோர்தான் நதியிலே அவர் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். வித்தியாசமாக இருந்ததினால் யோவானுக்குள் ஒருவித துணிச்சல் காணப்பட்டது. அந்த துணிச்சலோடு கூட அவர் தனது நோக்கத்தில் தெளிவாகவும் அவருடைய பிரசங்கத்திலே எளிமையாகவும் இருந்ததினால் இயேசு கிறிஸ்துவுக்காக மக்களை ஆதாயப்படுத்துவதிலும் மேசியாவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துவதிலும் அவருடைய ஊழியம் மிக பயனுள்ளதாக வெற்றியுள்ளதாக இருந்தது. நாமும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக அவருடைய வருகைக்கு தயாராகும் படிக்க மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறவர்களாக, அந்த அழைப்பை குறித்து பேசுகிற ஊழியர்களாக இருக்க வேண்டும். எனவே நாம் வித்தியாசமான விஷயங்களை செய்ய முயற்சிக்க வேண்டும். எங்கள் நோக்கம் மற்றும் ஊழியத்தில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். மேலும் எமது ஊழியம் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் நாங்கள் எங்கள் செய்தியில் எளிமையாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் யோவானிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட 4 விஷயங்கள் என்னவென்றால், அவர் எளிமையானவர், அவர் தெளிவாக இருந்தார், அவர் வித்தியாசமானவராக இருந்தார், மேலும் அவர் வினைத்திறன் மிக்க ஒரு நபராக இருந்தார். உங்களை சுற்றியுள்ள மற்றவர்களுடன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள நீங்கள் முற்படுகையில் இந்த 4 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலே முன்மாதிரியாக வைத்து கொள்ளுங்கள். அதை குறித்து சிந்தியுங்கள். கர்த்தர் தாமே இந்த செய்திக்கூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
நினைத்து நிறைவேற்றுவீ. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்தும் அன்பின் பிதாவே, சுவாமி, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பமாக இந்த காணொளி மூலமாக உம்மண்டை ஒன்று சேர கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி. அதே போல் ஆண்டவரே, தங்களின் நேரங்களை ஒதுக்கி உமது பணிக்காக இந்த காணொளியில்
பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதே போல் ஆண்டவரை இனி வரும் காலங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளை இவ்வாறு ஒன்று கூடி உம்மை போற்ற துதிக்க கொடுத்திருக்க அந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. இதன் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் கவனிக்கிறீர் ஆண்டவரே. அவர்களின் தேவைகளை நீர் அறிகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. சுவாமி, நீர் அவர்களையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆவியானவரே, இந்த காணொளி மூலமாக நாங்கள் உமது வார்த்தையை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க கொடுத்த அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி. விசேஷமாக இதில் வேலை செய்யும் ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மென்மேலும் இந்த பணி வளர்ந்து அப்பா ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. இந்த சிறு ஜெபத்தையும் இதில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் இது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.